உணர்வோம் ஆன்மீகம். அன்பர்களே வணக்கம். அருணகிரிநாதரின் கந்தர் அந்தாதியின் சிறப்பு என்ன என்பதை நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அது மிகவும் அவசியம் என்று பட்டதால் பதிவு செய்கிறேன். இதில் மொத்தம் 100 பாடல்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு பாடலும் ஒரு குறிப்பிட்ட 8 எழுத்துகளிலேயே ஆரம்பிக்கும். சி, சி, சே, சே, தி, டி, தே, தே. அந்த 100 பாடல்களும் ஆரம்பித்திருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். என்ன தமிழ் வளம், என்ன ஞானம்! அருணகிரியாரின் வாக்கு என்றும் பொய்க்காது என்பதால் வாக்கிற்கு அருணகிரி என்று சொல்லும் வழக்கம் நம்மில் உள்ளது. மேலும் இந்த பாடலில் வருகின்ற இந்த 54வது பாடல் மிகவும் உயர்ந்தது. இதை அருணகிரிநாதரின் அந்தாதி என்றே சொல்கிறார்கள். இந்த பாடலின் முக்கியத்துவம் மற்றும் ஒன்று உள்ளது. ஒரு சமயம் வில்லிபுத்தூரார் ஆழ்வாருக்கும் அருணகிரிநாதருக்கும் நடந்த போட்டியில் அருணகிரிநாதர் வில்லிபுத்தூர் ஆழ்வாரை பார்த்து தான் சொல்கின்ற ஒரே ஒரு பாடல் அந்தாதியை அதன் பாடுவதாகவும் அதற்கு வில்லிபுத்தூரார் ஆழ்வார் விளக்கம் சொல்லிவிட்டால் தன் தோல்வியை ஒப்புக்கொள்வதாக அருணகிரிநாதர் சொன்னார். அந்த பாடலை பாடி முடித்தவுடன் வில்லிபுத்தூரார் ஆழ்வார் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த பாடலின் வரிகளும் அதன் விளக்கமும் இன்னதென்றே அவருக்கு தெரியவில்லை. தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அருணகிரிநாதரை பார்த்து அந்த பாடலின் விளக்கத்தையும் கேட்டு அறிந்து கொண்டார். பின்பு அருணகிரிநாதன் வேண்டுகோளுக்கு இணங்க வில்லிபுத்தூரார் ஆழ்வார் மகாபாரதத்தை தமிழில் வடிவமைத்தார் என்பதுதான் வரலாறு. அன்பர்களே, அருணகிரிநாதர் அருளிய பாடல் இதுவென்றாலும் இந்த பாடல்தான் வில்லிபுத்தூரார் ஆழ்வாரை மகாபாரதத்தை எழுதக்கூடிய பாடலாக அமைந்தது என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 54வது பாடல் என்ன சொல்ல வருகிறது? திதத்த தத்தித்த திதத்த தத்தித்த திதிதாதி தாத துத்திதா திதத் அத்து அத்தி ததி தித்தித்ததே து துதித்து இதத்து ஆதி தத்தத்தது அத்திதத்தை தாத தீதே துதைத்தாது அதத்து உதிதத்தும் அத்தி தித்தி தீ தீ திதி துதிதீ தொத்தது என்று முடிக்கின்றார். இந்த பாடலின் பொருளை பார்ப்போம். திதத்த தத்தித்த திதத்த தத்தித்த இந்த தாள வரிசைகளை ஆடுகின்ற அந்த சிவபெருமானின் திதி தன்னுடைய நடனத்தின் மூலம் வெளிப்படுத்துகின்ற தாதை. தாதை என்றால் தந்தை. இங்கே முருகனின் தந்தை சிவபெருமான். ஆக சிவபெருமானும் தாத பிரம்மனும் துத்தி புள்ளிகளை கொண்டு படத்தோடு விளங்குகின்ற தத்தி பாம்பாகிய ஆதிசேஷனின் தா முதுகான அந்த இடத்தில் திதி நிலைபற்று இருந்து தத்து அலைகள் எழும்பும் சமுத்திரமாகிய அத்தி திருப்பார்க்கடலையும் தன்னோடு இருப்பிடமாக கொண்டு ததி ஆயர்பாடியில் தயிரை தித்தித்ததே சுவைக்கின்றதே என்று தூ அதை வாரி வாரி உண்ட திருமால் துதித்து போற்றும்படியாக இதத்து ஆதி உள்ள பேரின்ப சுரூபமாகிய மூலப்பொருளே முருகோனே என்பதாக அர்த்தம். இங்கே தத்தத்து தந்தங்களை கொண்ட அத்தி ஐராவதம் என்னும் யானையால் வளர்க்கப்பட்ட தேவயானை அதை சொல்கிறார். அத்தி ஐராவதம் என்னும் யானையால் வளர்க்கப்பட்ட தத்தை கிளி போன்ற தேவயானையானவளே தாத அவளுடைய கணவனே துதை தீமைகள் நிறைந்துள்ள தாது இரத்தம் மாமிசம் போன்ற சப்த தாதுக்களால் நிரம்பப்பட்ட அதத்துதி
மரணம் பிறப்பு என்று எப்பொழுதும் மேற்கொள்ளும் இந்த உடல் தத்தத்து பல ஆபத்துகளை நிறைந்ததும் ஆகிய அத்திதித்தி எலும்பை மூடியிருக்கும் தோல் பை போன்ற இந்த உடம்பு தீ அக்னியினால் தீ தகிக்கப்படும்போது திதி அந்த நேரத்தில் துதித்தி உன்னை இவ்வளவு நாட்களாக துதித்து வந்த என்னுடைய புத்தி தொத்ததே உன்னோடு தங்கட்டும் என்று சொல்கிறார். இதன் உட்பொருள் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, தாளத்தை தன்னுடைய நடனத்தின் மூலம் தெரிவிக்கின்ற உன்னுடைய தந்தை சிவபெருமானும் பிரம்மனும் புள்ளிகளோடு காணப்படும் பாம்பாகிய ஆதிசேஷனின் முதுகில் இருந்து கொண்டு அலைவீசும் திருப்பால் கடலை தன் சொந்த இருப்பிடமாக கொண்ட திருமால் ஆயர்பாடியில் தயிர் உண்டதை இனிக்கின்றதே என்று வாரி வாரி உண்டு மகிழ்ந்தாலும் அந்த திருமால் போற்றுகின்ற பேரின்பப் பொருளே முருகனே. ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட கிளி போன்ற தேவயானையின் தாசனே. தீமைகள் நிறைந்த இந்த உடம்பை இரத்தம் மாமிசம் முதலிய தாதுக்களால் நிரப்பப்பட்டதும் பிறப்பு இறப்பு இவற்றிற்கு உட்பட்டதுமான ஆபத்துகள் நிறைந்த எலும்புகளை மூடியிருக்கும் இந்த உடம்பு அக்னிக்கு இரையாகின்ற பொழுது, அந்த தருணத்தில் இவ்வளவு நாள் உன்னை நான் துதித்து வந்த என்னுடைய புத்தியானது உன்னிடம் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அந்திம காலத்தில் வேறு எந்த சிந்தனையும் நமக்கு வரக்கூடாது என்பதற்காக சொல்லப்படுகிறது. நம் போன்றவர்க்கும் இதே சிந்தனை, அருணகிரிநாதருக்கும் நம்மைப் போலவே அதே சிந்தனை தான். அன்பர்களே, அருணகிரிநாதருக்கு நாம் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். அந்த காரணங்களில் ஒன்று, அவர் பாடிய அந்த திருப்புகழ் நம்மையும் முருகனையும் மிக நெருக்கத்தில் கொண்டு செல்வது என்பதுதான் உண்மை. மேலும் அருணகிரிநாதருக்கு முன்பும் சரி, அருணகிரிநாதருக்கு பின்பும் சரி, எந்த ஒரு அருளாளரும் இவரைப்போல் பாடல் வரிகளை அமைத்து எழுதவில்லை என்று சொல்லி இந்தளவிலே முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகா. அரோகரா.